ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். ஜூலை 29, 2026 ஆடி பௌர்ணமியில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் அதிர்ஷ்டமலை காத்திருக்கு. மறந்தும் இந்த தவறுகளை மட்டும் செய்யாதீங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமியோட அபிஜித் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த நாளில் நாம் எந்த முறையில் வழிபாடு செய்யணும், எப்படி செய்யணும், என்ன தீபமேற்றி வழிபாடு செய்யணும், அதே மாதிரி அபிஜித் நட்சத்திரம் குறித்த தகவலையும் ஆடி பௌர்ணமியோட சிறப்புகளையும் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் அபிஜித் நட்சத்திரம் குறித்த தகவல் கொடுத்துருக்கோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த வீடியோவுக்கு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. முதல்ல ஆடி பௌர்ணமி குறித்த தகவலை நம்ம பார்க்கலாம். ஆடி பௌர்ணமி அப்படின்றது தெய்வீக ஆற்றல் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இந்த நாளில் இறை வழிபாடும் சந்திர தரிசனமும் சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். விரதமிருந்து சந்திர தரிசனம் செய்கிறதுனால மன அமைதி கிடைக்கும். இந்த நாளில் செய்யக்கூடிய மந்திர ஜபம், என்ன நினைத்து மந்திரங்களை உச்சரிக்கிறோமோ அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும் அப்படின்றது ஐதீகம். அதே சமயம் ஆடி பௌர்ணமியில் சில விஷயங்களை கண்டிப்பாக நாம் செய்யாமல் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த நாட்களில் ஒன்று தான் இந்த ஆடி பௌர்ணமி. இது தெய்வீக ஆற்றல் அதிகம் நிறைந்த நாளாக சொல்லப்படுது. ஆடி பௌர்ணமி அப்படின்றது சந்திர பகவான் தன்னுடைய முழு ஆற்றலுடன் இருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் அம்மனுடைய அருளை பெற வழிபாடுகள் பூஜைகள் செய்வது சிறப்பு. ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானையும் அம்பிகையையும் பெருமாளையும் மனதார வழிபடுவதும் சிறப்பாக சொல்லப்படுது. இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகளால் நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் கர்ம வினைகள் தீர்ந்து வெற்றிகளும் நன்மைகளும் அதிகரிக்கும். நாம வேண்டிய வரங்கள் அப்படியே கிடைக்கும் அப்படின்றதும் ஆன்மீக நம்பிக்கை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சில குறிப்பிட்ட தவறுகளை நாம் தெரியாமல் கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நாம் செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளம் குறைந்து மகாலட்சுமி தாயாருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்பட்டுரும். மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக சொல்லக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி நாளில் எந்த தவறுகளை செய்யக்கூடாது, எதையெல்லாம் நாம் செய்யணும் அப்படின்ற தகவலை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாளில் நமக்கு எப்போ அபிஜித் நட்சத்திர நேரம் வருது அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம். என்ன வழிபாடு செய்யணும், அதனால் எந்த 4 ராசிக்காரர்கள் பயனடைய போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக ஆடி பௌர்ணமிக்கான திதி எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படின்ற தகவலை பார்க்கலாம். அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான ஆடி மாத பௌர்ணமி புதன்கிழமை அன்னைக்கு வருது. ஜோதிட ரீதியாக சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் ராசியில் சஞ்சரிக்கும் நாள் தான் பௌர்ணமி. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தால் கூட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லப்படுது. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு உரியது அப்படின்றதுனால பௌர்ணமி நாளில் அம்பிகையை வழிபாடு செய்வது மன அமைதியையும் குடும்ப செழிப்பையும் நமக்கு தரும். பௌர்ணமி திதி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதாவது ஜூலை 28ஆம் தேதி மாலை 6:18 தொடங்கி ஜூலை 29ஆம் தேதி இரவு புதன்கிழமை இரவு 8:05 வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி நீடிக்குது. இந்த பௌர்ணமி திதியிலேயே நமக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரமும் நமக்கு வர இருக்கு. ஜூலை 28ஆம் தேதி மாலை பௌர்ணமி திதி துவங்கினாலும் கூட சூரிய உதய நேரத்தில் என்ன திதி இருக்குதோ அதுதான் அந்த நாளுக்கான திதி அப்படின்றதுனால ஆடி பௌர்ணமி இந்த வருடம் ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தான் கொண்டாடப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தட்சாயன புண்ணிய காலத்தில் வர்றதுனால மிகவும் மங்களகரமான புண்ணியத்தை அதிகரிக்கும் நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் புனித நதிகள், கடல் அல்லது கோவில் தீர்த்தங்களில் நீராடி சிவபெருமான், அம்பாள், சந்திர பகவான் இவங்களை வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷம். பல அம்மன் கோவிலும் சிவாலயங்களிலும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் பௌர்ணமி பூஜைகள் நடக்கும். சில கிராமப்புறங்களில் பெண்கள் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கௌரி விரதம் இருப்பாங்க. இந்த விரதம் திருமணமான பெண்கள் தங்கள் கணவருடைய நலனுக்காகவும், திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் கிடைப்பதற்காகவும் கடைபிடிப்பாங்க. பார்வதி தேவியை வழிபட்டு சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் இந்த மங்கள பொருளை கொடுத்து ஆசி பெறுவாங்க. இந்த நாள் முழுவதும் உணவு அருந்தாம விரதம் இருந்து மாலை நேரத்தில் சிவன் அல்லது அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா விரதத்தை
நாம் நிறைவு வந்து பண்ணிக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் வீட்டில் தீபமேற்றி பிரார்த்தனை செய்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் வந்து நிலவும். இந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்ற தகவலை நான் பின்னாடி வந்து சொல்கிறேங்க. இந்த நாள் முழுவதுமே நாம் ஓம் நமச்சிவாய, ஓம் சக்தி, ஓம் கம் கணபதியே நம இந்த மந்திரங்களை ஜபிக்கிறது நமக்கு ஆன்மீக பலனை வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை, 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலை, கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கிலரிசி பாயாசம் படைத்து வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் அப்படின்றது வந்து ரொம்ப ஐதீகமாக சொல்லப்படுது. அடுத்ததாக ஆடி பௌர்ணமியோட சிறப்புகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அறிவு, கல்வி, ஞானத்துடைய கடவுள்களில் ஒருவராக சொல்லப்படுற ஹயக்ரீவர் அவதரித்தது இந்த ஆடி பௌர்ணமி நாளில் தான். அதனால தான் இந்த நாளில் நாம் ஹயக்ரீவரை வழிபாடு செய்வது நம்ம குழந்தைகளுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு சிறப்பான பலன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆடி பௌர்ணமி புதன்கிழமை அன்னைக்கு வர்றதுனால நாம் விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது, லக்ஷ்மி நாராயண பூஜை செய்வதும் ரொம்ப விசேஷமாக வந்து சொல்லப்படுது. இந்த நாளில் சந்திரன் முழு ஒளியோட காட்சியளிக்கிறதுனால மன அமைதி, ஆன்மீக சக்தி மற்றும் இறையருள் அதிகரிக்கும் அப்படின்னு பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் சந்திர பகவானை தரிசித்து பிரார்த்தனை செய்தால் நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பூரண நிலவு ஒளியில் இறைவனை நினைத்து திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது உடல் மற்றும் மன ஆற்றலை அதிகரிக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் ஜூலை 28ஆம் தேதி மாலை 6:18 மேலே கிரிவலத்தை தொடங்கி மறுநாள் ஜூலை 29ஆம் தேதி இரவு 8:05 முன்பாக கிரிவலத்தை வந்து முடிக்கணும். சந்திரன் முழுமையாக காட்சியளிக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து சத்யநாராயணன் அல்லது சிவபெருமானை நாம் வழிபாடு வந்து செய்யலாம். அன்னதானம், தண்ணீர் பந்தல், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது, இந்த மாதிரியான தர்ம செயல்களை நம்ம ஈடுபாடலாம். ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது மிகவும் புண்ணியமான செயல். இது மூலமாக நாம் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் பெருகும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுது. அடுத்ததா ஆடி பௌர்ணமி தெய்வீக ஆற்றல் அதிகம் நிறைந்த நாள் அப்படின்றதுனால இந்த நாளில் மாலை நேரத்தில் நாம் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்யணும். பூஜை அறையிலும் வீட்டோட தலைவாசலுக்கு பக்கத்திலும் நாம் விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்யணும். அம்பிகைக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். குறிப்பாக அபிராமி அந்தாதி படித்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது. வீட்டில் திருவிளக்கு பூஜை, அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை இதையும் நாம் செய்து வழிபாடு வந்து செய்யலாம். இதனால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் வந்து அதிகரிக்கும். அடுத்ததாக இந்த ஆடி பௌர்ணமி நாளில் குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்கள் இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்தால் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமலை பெறுவதற்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அந்த ராசிக்காரர்கள் யார், என்ன தீப வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஆடி பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்கிறதோட வீட்டோட வாசற்படியில் வெற்றிலை வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த பரிகாரமாக நம்பப்படுது. இந்த வழிபாட்டை முறையாக நாம் கடைபிடித்தா குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, செல்வ வளம் மற்றும் அதிர்ஷ்டலட்சுமியோட அருள் கிடைக்கும் அப்படின்றது ஆன்மீக நம்பிக்கையாக வந்துட்டு இருக்குது. இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடி பௌர்ணமி ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:05 வரைக்குமே நமக்கு ஆடி பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்குது. அதனால் இந்த ஒரு வெற்றிலை தீப வழிபாட்டை நீங்கள் இன்று மாலை சந்திரன் வந்து வந்ததுக்கப்புறமா, நிலா வந்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டோட வாசல் படியில் வந்து நீங்கள் வந்து செய்யலாம். இந்த வழிபாட்டை கடைபிடிக்கிறதுக்கு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பித்தளை தட்டு வந்து எடுத்துக்கிறேங்க. அந்த பித்தளை தட்டில் 2 வெற்றிலைகளை வைத்து அதுக்கு மேலே கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நாம் வந்து தடவணும். அதுக்கப்புறம் விளக்கில் 2 திரிகளை ஒன்றா சேர்த்து வைத்து நாம் வந்து ஏற்றணும். இன்று மாலை நிலா வந்ததுக்கப்புறமாவே நீங்கள் அந்த விளக்கை வந்து ஏற்றி உங்கள் வீட்டு வாசலில் வந்து வச்சுருங்க. அது அப்படியே வந்துட்டு இருக்கட்டும். ஆன்மீக நம்பிக்கையின்படி ஆடி பௌர்ணமி நாளில் வெற்றிலை விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது மூலமாக குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், சொத்து தொடர்பான சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கணவன் மனைவி இடையே நிலவும் மனக்கசப்புகள் விலகி நல்ல புரிதலும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஜோதிட ரீதியாக இந்த 4 ராசிக்காரர்களுக்கு ஆடி பௌர்ணமியில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால அவங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமழை பெய்யும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த 4 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகராசிக்காரர்களுக்கு இந்த வழிபாடு கூடுதல் பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்காக மற்றவங்க யாரும் இந்த விளக்கேற்ற வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக மற்றவர்களும் இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு வந்து செய்யலாம். வீடு, வாசல், வாகனம், தாயார் இதை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவத்தோட சந்திரன் வந்து தொடர்புடையவர் அப்படின்றதுனால பௌர்ணமி
பௌர்ணமி நாளில் சந்திர வழிபாட்டோடு வெற்றிலை விளக்கு ஏற்றி வழிபடுவது அதிர்ஷ்டலட்சுமியோட அருளை பெற உதவும் அப்படின்றது ஆன்மீக நம்பிக்கை. பொதுவாக பௌர்ணமி நாளில் சந்திர வழிபாடு கடைபிடிக்கிறதோட வீட்டோட வாசற்படியில் விளக்கேற்றி இறைவனை வணங்குவதும் குடும்பத்தில் நலன், மன அமைதி மற்றும் வளம் பெருக வழிவகுக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கை வந்துட்டு இருக்கு. அடுத்ததா ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சில செயல்களை நாம் மறந்தும் கூட செய்யக்கூடாது. அது என்னென்ன செயல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பௌர்ணமி அன்னைக்கு குறிப்பாக மாலை நேரத்தில் யாருக்கும் அரிசி, உப்பு, பணம், பருப்பு இதை கடனாக கொடுக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை நீங்களே அவமதித்து வெளியே அனுப்புவதற்கு இது சமமாக சொல்லப்படுது. அதே போல் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் வீட்டை இருள் சூழ்ந்ததாக வச்சிருக்கிறதோ, மாலை நேரத்தில் நாம் தூங்குறதோ வீட்டில் தரித்திரத்தை ஏற்படுத்தும். ஆடி பௌர்ணமி நாளில் வீட்டை சுத்தமில்லாமல் வைத்திருத்தல், சமையலறையில் உணவு பாத்திரங்களை கழுவாமல் போட்டு வைக்கிறது, அசைவம் சாப்பிட்றது, இது அனைத்துமே வீட்டில் எதிர்மறை ஆற்றலை அதிகரித்து வறுமையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் முடி வெட்டுறது, நகம் வெட்டுதல், கடன் கொடுத்தல் அல்லது கடன் வாங்குறது இதையும் நாம் தவிர்க்கணும். யாரிடமும் வீணாக சண்டை போடவோ கோவப்படவோ தீய வார்த்தைகளை இந்த நாளில் பேசவோ கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அபிஜித் நட்சத்திரம் வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அடுத்ததாக அபிஜித் நட்சத்திரம் எந்த நேரத்தில் வருது, அபிஜித் நட்சத்திரம் குறித்த தகவல், இன்னைக்கு சொல்ல வேண்டிய துதி என்ன அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கொஞ்சம் லெங்க்தாக தாங்க இருக்குது, ஆனால் முழு வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும். 27 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும். 28வதாக ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதுதான் நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். உத்திராடத்திற்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூட்சும நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் மகர ராசியில் அமைஞ்சிருக்கு. உத்திராடம் 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் 1 பாதம் மற்றும் 2ஆம் பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் இது. பிரம்மஸ்வரூபமான இந்த நட்சத்திர ஸ்தானம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மானுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு அப்படின்னு சொல்லுது மகாபாரதம். இந்த நட்சத்திரத்தோட மகிமையும் மகாபாரதத்தில் இருக்குது. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த அபிஜித் நட்சத்திரம் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் 2 நாள் வந்தது. ஏற்கனவே ஜூலை 2ஆம் தேதிக்கான நேரம்லாம் நம்ம கொடுத்துட்டோம், நீங்களும் வழிபாடு பண்ணியிருப்பீங்க. அடுத்ததாக இன்றைய தினம் ஜூலை 29ஆம் தேதி ஆடி பௌர்ணமியில் இன்று மாலை நேரத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது. அது எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம். பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுடைய பட்டியலில் உங்களுடைய பெயரும் இடம்பெற வேண்டுமா, நீங்கள் செல்வந்தர்களாக மாற வேண்டும் அப்படின்ற கனவு நினைவாக வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு மாலை நேரத்தில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவறவிடக்கூடாது. எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், இன்று மாலை 3:26 3:50 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட 24 நிமிஷங்கள் தான் அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த நேரத்தில் கடவுளுக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் அது உடனே கிடைக்கும். இந்த நேரத்தில் கோடி கோடியாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூட்சுமமான மந்திரத்தை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை சொல்ல எந்த தகுதியும் உங்களுக்கு வேணாம். மந்திரத்தின் மீதும் வழிபாட்டின் மீதும் அபிஜித் நட்சத்திரத்தின் நேரத்தின் மீதும் நீங்கள் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் கோடீஸ்வரராக மாறிடலாம். இன்று மாலை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பூஜை அறையில் 2 நெய் விளக்குகள் ஏற்றி வச்சுட்டு கிருஷ்ண பரமாத்மாவே உன் திருவடி பாதங்கள் சரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கண்களை முடிக்கிறீங்க. ஓம் ரீங் தனஞ்சயனே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை மட்டும் இந்த 24 நிமிஷம் முழுமையாக உச்சரிக்கணும். தனம் ஜெயம் இது இரண்டையும் சேர்த்து உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம். தனம் என்ற வார்த்தை வெறும் பணத்தை மட்டும் குறிக்காது. நகை, பணம், குழந்தை பாக்கியம், வீடு, மனை, வாகனம் இது அனைத்துக்குமே தனம் என்ற பெயர் தான் பொருந்தும். தனம் என்ற பெயர் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாகவும் சொல்லப்படுது. இவை அனைத்திலும் நாம் வெற்றி காணணும் அப்படின்னா அதற்கு உண்டான வார்த்தை ஜெயம். தனம் ஜெயம் இந்த 2 வார்த்தைகளை சேர்த்து இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம இணைக்கக்கூடிய பீஜ மந்திரம் தான் ஓம் ரீங். எதையும் காதில் வாங்கிக்காதீங்க. குறிப்பிட்ட இந்த 24 நிமிஷத்தில் ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை கையில் வச்சுக்கிட்டு இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த பணவசிய மந்திரத்தை மட்டும் சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்டதை இந்த பிரபஞ்சம் சீக்கிரமாகவே உங்கள் கையில் கொண்டு சேர்க்கும். 24 நிமிஷத்தில் எத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். கணக்கு எதுவும் வச்சுக்க வேண்டாம். இன்றைய சூழ்நிலையில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா அது பண பிரச்சனை தான். பணம் வந்துட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் முக்காவாசி தீர்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அதற்காகத்தான் பச்சை கற்பூரத்தை உள்ளங்கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பண விஷயத்துக்கு முக்கியமான பொருளே பச்சை கற்பூரம் தான். இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு அந்த பச்சை கற்பூரத்தை அப்படியே நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல போய் வச்சுடுங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும், குடும்ப சந்தோஷம் வேணும், குடும்ப ஒற்றுமை வேணும் அப்படின்னாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் கடைபிடிக்கலாம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு
வந்து இருக்குது. இந்த நாளை வந்து தவற விடாதீங்க. இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாள். ஆடி பௌர்ணமியில் வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுடைய சக்தி நிறைந்திருக்கு, சிவபெருமானுடைய சக்தி நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி திதி முருகப்பெருமானுக்கும் உரியது. முருகப்பெருமானுடைய சக்தியும் இந்த நாளில் வந்து நிறைந்திருக்கு. அனைத்து தெய்வங்களுடைய சக்தியும், பெருமாள், மகாலட்சுமி இப்படின்னு அனைத்து தெய்வங்களுடைய சக்தியையும் பெற்ற நாள் தான் இந்த நாள். அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் புதன்கிழமை அப்படின்றது பெருமாளுக்குரிய நாள் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது கூடவே ஆடி பௌர்ணமி ஹயக்ரீவருடைய அவதார திருநாளாகவும் சொல்லப்படுது. அதனால் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் நீங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வந்து வைக்கலாம். இவ்வளவு நல்ல விஷயங்கள் கலந்திருக்கக்கூடிய இந்த நாளில் அபிஜித் நட்சத்திரம் வந்து சேர்ந்து வந்திருக்கிறதுன்றது மிகப்பெரிய வாய்ப்புங்க. இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க. தவற விடாமல் இந்த சக்தி வழிபாட்டை வந்து அதாவது மனதில் முழு நம்பிக்கையோடு வந்து கடைப்பிடிச்சு நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது மட்டுமே வந்து நடக்கும். இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த வழிபாட்டை உங்களோடு பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு அளவில்லாத மட்டற்ற மகிழ்ச்சி தாங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற நல்ல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறங்க. என்னென்ன தலைப்புகளில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றதையும் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.